குற்றவாளிகளின் வீடுகளை அடித்து நொறுக்கிய உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள். பம்பாக்கீரபாளையத்தில் பதற்றம் நீடிப்பதால் போலீசார் குவிப்பு. புதுச்சேரி பம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்கிற விக்கி என்கிற வாலிபரை நேற்று மாலை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த உதயஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட விக்கியின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் குற்றவாளிகளின் 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் வீட்டில் இருந்த பொருட்கள், இருசக்கர வாகனங்கள், கார் உட்பட அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளது. மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் பம்பாக்கீரபாளையம், திப்பராயப்பேட்டை பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் காரணத்தால் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர்.